அனைவருக்கும் வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன். தங்கிச் செல்லும் வழிப்போக்கனே. நண்பர்களே, இதை கேட்டதும் என்ன தோன்றுகிறது? பார்ப்போம். தங்கிச் செல்லும் வழிப்போக்கனே. ஒரு ஊரில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் இருந்தார். அவர் இரவு வேளையில் எப்போது வெளியே சென்றாலும் கையில் ஒரு விளக்கை எடுத்து செல்வது வழக்கம். ஒருமுறை இரவு நேரத்தில் கையில் விளக்கோடு அந்த முதியவர் வெளியே சென்றார். அப்போது இளைஞர்கள் சிலர் அவர் எதிரே வந்தனர். கண் பார்வையற்ற இம்முதியவர் கையில் விளக்கு வைத்திருப்பதை அந்த இளைஞர்கள் கண்டனர். முதியவரே, உங்களுக்குத்தான் கண் தெரியாதே, பின் எதற்காக கையில் விளக்கை எடுத்து செல்கிறீர்கள் என்று முதியவரை பார்த்து கேலி செய்து சிரித்தார்கள் அந்த இளைஞர்கள். தன்னை பார்த்து ஏளனம் செய்த இளைஞர்கள் மீது சினம் கொள்ளாமல் அவர்களது அருகில் சென்றார் முதியவர். எனக்கு கண் தெரியாது என்பது உண்மைதான். ஆனால் நான் இந்த விளக்கை எனக்காக கொண்டு வரவில்லை. உங்களைப் போல் நன்றாக கண் பார்வை கொண்டவர்கள் என் மீது மோதாமல் இருப்பதற்காகத்தான் இந்த விளக்கை நான் கொண்டு வருகிறேன் என்றார் முதியவர். அந்த முதியவர் கூறிய விடை வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக இளைஞர்களின் நெஞ்சை பதம் பார்த்தது. புறக்கண் உலக இயல்புகளைத்தான் காட்டும், அகக்கண் மட்டுமே உண்மையின் இருப்பிடத்தை காட்டும். உலக உண்மைகளை உணர்ந்து கொள்ளாதவர்களுக்கு புறக்கண் இருந்து என்ன பயன்? வெறும் புறக்கண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகை பார்ப்பவர்கள் பித்தர்களாகவே இருப்பார்கள். அகக்கண்ணை கொண்டு இந்த உலகை பார்ப்பவர்கள்தான் சித்தர்களாக இருப்பார்கள். மின்னுவதெல்லாம் பொன்னென்று நினைப்பவர்கள் பித்தர்கள். மின்னுகின்ற பொன்னையும் வெறும் மண்ணாக நினைப்பவர்கள் சித்தர்கள். இந்த உலகில் நாம் காணும் அனைத்தும் நிலையற்றது. ஆம், சுற்றுகின்ற உலகில் நம்மை சுற்றி நிற்கும் எல்லா உறவுகளும் நிலையற்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதே அறிவுடைமை. இந்த உலகிற்கு நாம் வழிப்போக்கர்களாக தங்கிச் செல்லவே வருகை தந்திருக்கிறோம். நிலைத்து நிற்பதற்காக இல்லை என்பதை இனி எனும் நெஞ்சில் நிறுத்துவோம். பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது. விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது. கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது. ஓடி ஓடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது. உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது. சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை. நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா தங்கிச் செல்லும் வழிப்போக்கனே. நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா தங்கிச் செல்லும் வழிப்போக்கனே. இது ஒரு சித்தர் பாடல். இந்த உண்மையை உணராமல் நிலையானவற்றைப் போல நிலையற்ற உலக பொருட்களுக்காக மயங்குவது புல்லறிவு என்கிறார்கள் சித்தர்கள். நிலையாமையை உணர்ந்தால் வாழ்வின் மேன்மை வளரும். செல்வமும் வாழ்வும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து வரும் காலத்தில் செய்ய வேண்டிய நற்செயல்களை உடனே செய்வோம். இயற்கை நிலையானது, மாறாதது. ஆனால் உயிர்களின் வாழ்க்கை அப்படி அல்ல. என்றாவது ஒரு நாள் இல்லாமல் போகும் என்பதை உணர்ந்தோர்க்கு எந்நாளும் துன்பம் இல்லை. தமிழின் பெருமை அறிவோம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழறிவு வானொலி நிலையத்திற்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.